பெண்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்கணும் அப்படின்னா பெண்கள் என்ன செய்யும்? பெண்களுக்கு யோகம் வரணும், ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும். எப்பவுமே கையில் காசு இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு யோகமாக இருக்கணும், எப்பவுமே சிறப்பாக இருக்கணும்னா ரொம்பலாம் நீங்கள் செய்ய வேணாம். நிறைய சாமி கும்பிட்றீங்க, வீட்டை சுத்தம் பண்ணுறீங்க, நிறைய சொல்லியிருக்கேன். இப்போது உங்களுக்குள்ளே அணையிற இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் இந்த 5 விஷயத்தை கரெக்டாக ரொட்டீனாக நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே உங்கள் வீட்டில் அந்த என்ன சொல்கிறது லக்ஷ்மி கலாசம், அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயபக்தியாக இருக்கும். லக்ஷ்மி தங்கும், கையில் காசு தங்கும், நீங்கள் நினச்ச காரியம் 100% நடக்கும். 100% காசு கையில் தங்கும். ஸோ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுத்துட்டு வரீங்க. பெண்களுக்கு அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கானதும் ஒரு பெண்களுக்கான டாபிக்னு சொல்லலாம். பெண்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்கணும் அப்படின்னா பெண்கள் என்ன செய்யணும்? ஏன் முக்கியமாக நிறைய பேர் டவுட் இருக்குது. ஒருத்தர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்ன அது எதுக்கு பெண்களுக்கு மட்டும் நீங்கள் பாசிட்டிவாக பேசுகிறீங்க, பெண்களுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆண்களுக்காக சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. சில பேர் கிளைண்டாகவே வரவங்க கேட்பாங்க, பெண்கள் அப்படின்னா எதுக்கு அவங்கள மோட்டிவேட்டாக எடுத்து அவங்களுக்கு பேசுகிறதுனா, நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வரதும் பெண்ணால் தான், அழிவுறதும் பெண்ணால் தான் சொல்லுவாங்க, காக்கிறதும் பெண்ணால் தான். அப்படிங்கும்போது பெண் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. பெண் தெய்வமாகட்டும், அது பெண்ணாகட்டும், பெண் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை, உற்பத்தியே ஆகாது. ஸோ அப்போ எல்லாத்துக்கும் முக்கிய உதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு பெண் வேணும். ஆண் இல்லாமல் உற்பத்தி ஆகாது, ஆனால் அதுக்கு முக்கியமாக ஒரு பெண்ணுன்ற ஒன்று வேணும். தாயின்னு ஒன்று இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த தாய்மார்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும், நல்லது நடக்கணும், எங்கேயும் ஏமாற்றம் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் தோல்வி வந்துடக்கூடாது, தோற்றுறக்கூடாது. ஏன்னா தப்பாக சூஸ் பண்ணாங்கன்னா லைஃப் தப்பாக போகும், தப்பாக போச்சுன்னா அஃபேரில் போகும், அஃபேர் போச்சுன்னா லைஃபே போயிடும். ஸோ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா யாருமே இல்லாத நிராதபாணியாக நின்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி தவறான பாதையில் போகக்கூடாது, தவறான வழியில் செல்லக்கூடாதுன்னா ஒரு வீடியோவும் பெண்களுக்காக போடுறது. இது முக்கியமாக பெண்களுக்காக ஒன்று சொல்லிக்கிறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு யோகம் வரணும், ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும். எப்போவுமே கையில் காசு இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு யோகமாக இருக்கணும், எப்போவுமே சிறப்பாக இருக்கணும்னா ரொம்பலாம் நீங்கள் செய்ய வேணாம். நிறைய சாமி கும்பிட்றீங்க, வீட்டை சுத்தம் பண்ணுறீங்க, நிறைய சொல்லியிருக்கேன். இப்போது உங்களுக்குள்ளே அணையிற பொருள் ஒன்று சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை சவரன் வலையில் போட்டிருந்தாலும் சரி, எவ்வளோ தங்க நகை வச்சுருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் எவ்வளோ ஒரு 6 தங்க வலையில் 6 நீங்கள் 12 போட்டாலும் சரி, அது கூட 2 கண்ணாடி வலையில் போடுங்க. ஏன்னா சிங்கிளாக போடாதீங்க, ஜோடியாக போடுங்க. அது எந்த வயசுலாம் கணக்கு இல்லை, கண்ணாடி வலையில் போடுங்க. இந்த கையில் 2, இந்த கையில் 2 கம்பல்சரி போட்டுங்க. அது கூட நீங்கள் எவ்வளோ கோல்டு வேணாலும் போட்டுக்கோங்க, பரவாயில்ல. ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம், உங்கள் பூஜை அறையோ கபோர்டோ சின்னதாக வச்சுருக்கீங்களோ, இல்லை ரூமே வச்சுருக்கீங்களோ, எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே, எவ்வளோ பூஜை சாமான் நீங்கள் வெள்ளிலையோ இதில் வாங்கி வச்சுருந்தாலும் சரி, அந்த இடத்துல வலம்புரி சங்கு வாங்கி வைங்க. எப்படி நீங்கள் பூஜை பொருள்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அதுக்கும் சுத்தம் பண்ணி, அதுக்கும் தீபத்தினை காட்டி, அதுக்குமே நீங்கள் சாம்பிராணி போக காட்டி, அதுக்கும் உருவேற்றின மாதிரி அதை வைக்கணும். வரம்புலி சங்கு வாங்கி உருவேற்றி வைக்கணும். சாமிக்கு எப்படி நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, அந்த விளக்கு வளர்க்குறீங்க, அந்த காமாட்சி விளக்கு இது எல்லாமே நீங்கள் பரிகாரம் செய்யும்போது எல்லாமே சுத்தப்பத்தம் பண்ணும்போது இந்த சங்கியும் சுத்தப்பத்தம் செய்யணும். செஞ்சுட்டு அதுக்கும் நீங்கள் அதை ஏற்றணும். ஸோ 2. மூணாவது ஒரு விஷயம், சங்குலேயே பார்த்தீங்கன்னா வளையல் மாதிரிலாம் விற்கிது. நார்த் இந்தியாவிலும் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம சவுத்துலேயும் நிறைய பேர் விற்கிறாங்க. அது எங்கே விற்கிறாங்க கேட்டு வாங்கி அதுவுமே நீங்கள் அணையலாம். சங்கு நீங்கள் அணைஞ்சிங்கனாலே கையில் காசு தங்கும், 100% உறுதி. சங்கில் வளையல் மாதிரி இருக்கும், அந்த மெட்டீரியலில் யூஸ் பண்ணுவாங்க, அதை ஒன்று வாங்கி பயன்படுத்துங்க. இதுவுமே பணம் வசியத்தன்மை கூடிய ஒரு விஷயந்தான். 3. 4வது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாமிக்கு பார்த்திங்கன்னா கம்பல்சரி சிலைகளுக்கு பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ போட்டிருப்பீங்க, இல்லை பிளாஸ்டிக் பூ மாதிரி போட்டிருப்பீங்க, இல்லை நீங்களே கூட தினைக்கும் மாலை பூ மாதிரி கட்டி போடுவீங்க. அது போடுங்க, அது தினசரி. அது வந்து நறுமணம் இருக்கணும். ஏன்னா பிளாஸ்டிக் போல் நறுமணம் இருக்காது, சும்மா ஷோக்கு தான். ரியலாக ஒரு மரத்தை பறிச்சோ இல்லை வாங்கியோ ஒரு பூவை நீங்களாம் கஷ்டப்பட்டு கட்டி கோத்து போடும்போது அதோட தன்மையே வேறு. அது போடுறது ரொம்ப நல்லது. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சங்குலேயே மாலை விற்கும். சென்னை சைட்லேயும் இருக்குது, இப்போ ராமேஸ்வரம் சைடு நார்த் சைட்லாம் போனீங்கன்னா கம்பல் சங்குலேயே சின்ன மாலை விற்கும். அதை வாங்கி நீங்கள் வீட்டில் என்ன விநாயகர் சிலை வச்சுருக்கீங்களோ, இல்லை என்ன சிலை வச்சுருந்தாலும் சரி, அந்த சிலைக்கு இந்த சங்கு மாலையை போடுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏன் சங்கு சொல்கிறீங்கன்னா, சங்குன்றது பார்த்திங்கன்னா சில பொருள் வந்து நம்ம வந்து நேச்சுரலாக செய்கிறது, சில பொருள் வந்து செயற்கை, சில பொருள் தான் இயற்கை. சங்குன்றது வந்து இயற்கை, செயற்கை கிடையாது. இயற்கை கடல்லேருந்து எடுக்கிறதுக்கு அதுக்கோட தன்மையே வேறு. உப்புன்றதுக்கு தன்மை இருக்குது, கடல் தண்ணிக்கு ஒரு தன்மை இருக்குது.
கடலில் எல்லா வெஜ்ஜோட மீன் சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஸ்டாமினா அதிகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடல் வசிக்கிற பொருள் அனைத்துமே வசிய தன்மை அதிகம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சங்குக்கு ஒரு தன்மை இருக்குது. சங்கு மாலையாகவும் பயன்படுத்தலாம், வளையலாகவும் பயன்படுத்தலாம். கம்பல்சரி கண்ணாடி வளையல் போடணும். 3 4வது வந்து வரம்புடி சங்கு வாங்கி உங்கள் பூஜையில் வைக்கணும். இந்த 5 விஷயத்தை நீங்கள் இந்த 5 விஷயத்தை கரெக்டாக ரொட்டீனாக நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே உங்கள் வீட்டில் அந்த என்ன சொல்கிறது லக்ஷ்மி கலாசம், அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயபக்தியாக இருக்கும். லக்ஷ்மி தரவும் கையில் காசு தங்கும். நீங்கள் நினச்ச காரியம் 100% நடக்கும். நான் சொன்னது அனைத்தும் பண்ணியிருக்கீங்க, ரிசல்ட்டும் வந்திருக்கு. கமெண்ட்லேயும் சொல்கிறீங்க, நேரில் வரீங்களும் சொல்கிறீங்க. இதுவும் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இன்ஷால்லா வரும். ஆனால் இந்த பதிவு முக்கியமாக இந்து சமுதாயப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் சமர்ப்பணம். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் நான் எப்படி பண்ணது எனக்கு கமெண்டில் கேட்குறாங்க. இது அவங்களுக்கு சொன்ன வீடியோ கிடையாது, இந்து சமுதாயப்பட்ட மக்களுக்கு. ஏன்னா சாமி வழிபடுறவங்க, வீட்டில் பூஜை பண்ணுறவங்க, கபோர்டு மாதிரி வச்சுருக்காங்க, இல்லை சாமி ரூமாக வச்சுருக்காங்கன்னா அவங்க இதை செய்யணும். ஆனால் இந்த கண்ணாடி வளையல்ன்றது இது ஹிந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ கோல்டு வளையல் போட்டாலும் சரி, அதில் 2 வளையல் கண்ணாடி வளையல் போட்டு பாருங்கள், 100% காசு கையில் தங்கும். ஸோ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பு, ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. பெண்களுக்கு எத்தனையோ பதிவுகள் கொடுத்தாலும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் சேரணும், ஒரு யோகம் கிடைக்கணும் அப்படின்னு இப்படி ஒரு அற்புதமான பதிவு கொடுத்ததற்கு நன்றி குருஜி. நன்றிம்மா.